இந்த வீடியோல முழுக்க 18 பிளஸ் கான்டென்ட் இருக்கும். சின்ன பசங்க இத பார்த்துட்டு இருந்தா இங்கேயே ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த மூவி ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஆ முன்னாடியே நான் என்ன சொன்னாலும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால நேரடியா வந்து ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். மூவி ஸ்டார்ட்டிங்ல நமக்கு மேக்கான்னு ஒரு கேரக்டர் காட்டுவாங்க. மேக்கா ஒரு ஸ்கூல்ல டீச்சராக வேலை பண்ணிட்டு இருப்பா. அங்க போனதுக்கப்புறம் ரேகான்னு ஒரு லைப்ரரி டீச்சர சந்திப்பா. ரேகாவுக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கும். ஆனா இன்னும் யங்கா இருப்பா. அவங்களுக்கு அந்த மாரி விஷயங்கள்ல அதிக ஆர்வம் இருக்கும். யங் ஏஜ்லயே ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டதால, அவங்க அப்படி லைஃப் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அதே ஸ்கூல்ல இருக்கிற பிரின்சிபாலும் ரேகாவ லைக் பண்ணுவாரு. ஆனா ஓப்பனா சொல்ல மாட்டாரு. ரேகா மேகாவோட பேசிக்கிட்டே இருப்பா. "நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய வயசு வந்துருச்சு. தினமும் உன் ஹஸ்பண்ட் உன்ன ஹேப்பியா வச்சுப்பாரு. ஏதாவது டவுட் இருந்தா என்ன கேளு." நான் வந்து இதுல சீனியர்ன்னு சொல்லுவாங்க. அந்தந்த நேரத்துல ஒரு பேரன்ட் அவங்க பொண்ண கூட்டிக்கிட்டு வந்து மேக்காவிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸ்கூல் ட்ரெஸ்ஸு சரியில்லன்னு கேட்பாங்க. வீட்டிலருந்து நீங்க அனுப்புறப்போ நீளமா இருக்கும். ஆனா வீட்டுக்கு வரும்போது சின்னதா மாறிடுது. இது என்னன்னு கேட்பாங்க. அதே மாரி பாய்ஸ் ஸ்கூல் பசங்க கூட ஃபோட்டோ எடுத்ததையும் கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த ரேகா மாரி டீச்சரால தான் நடக்குதுன்னு குறை சொல்லுவாங்க. அந்த சமயத்தில ஓகே மேகாவோட மேலாடோ கொஞ்சம் ஜாரிடும். அத பார்த்து அச்சமேட்டு அந்த பேரண்டே சங்கடப்படுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மேக்கா தன்னோட வரப்போகிறவன் வந்து கணவன் பிரசஸ சந்திக்க போவா. ஸோ வீட்ல அரேஞ்ச்ட் மேரேஜ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனா வெளியில ரகசியமா சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது அவங்க 3வது மீட்டிங். ஸோ பிரஸ் மேக்காவுக்காக காத்துக்கிட்டே இருப்பான். மேக்கா லேட் ஆனதுக்கு சாரி சொல்லுவா. ஸோ அது பிரஸ் பரவாயில்லன்னு சொல்லி ஜாலியா பேசுவோம். அவன் குள்ளி ஜோக்ஸ் அடிக்கிறான். ஸோ மேக்கா அந்த நாள்ல நடந்த விஷயத்தால ஒரு துண்டு கம்பளி மாரியும் பொருத்திக்கிட்டு வருவா. பரஸ் அத எடுத்து ஏன் வியர்க்கிறேன்னு கேட்க, அவள எடுத்துட்டு வா. அப்போ பரஸ் ஷாக் ஆகிடுவான். சில நேரம் பேசிட்டு மேக்கா வீட்டுக்கு போயிடுவா. வீட்ல அவங்க அம்மா பையன் புடிச்சான்னு கேட்பாங்க. மேக்கா பிடிக்கலன்னு சொல்லுவா. ஆனா அவங்க அம்மா அவன் நல்லவன்னு சொல்லி சமாதானப்படுத்துவாங்க. கடைசில மேக்கா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறா. கல்யாணம் வந்து ரொம்ப கிராண்டா நடக்கும். ஸோ பின்னாடி எல்லாரும் மாரி இவங்களும் ஃபர்ஸ்ட்டு முதல் இரவு ரூம்ல போவாங்க. பரஸ் ஜாலியா பேசிட்டு மேக்காவ கம்ஃபோர்ட் பண்ண முயற்சிப்பான். "நீ எந்த ஜீவியா மாறணும்னு நினைக்கிறன்னு?" கேட்க, மேக்கா பூனைன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் பரஸ் ஜோக் அடிப்பான். மேக்காவும் வந்து அவன கேட்பா. அவன் உடனே வந்து முதலைன்னு சொல்லுவான். அதுக்கே வந்து ஏதோ லாஜிக் சொல்லி ஜாலியா பேசுவான். அதுக்கப்புறம் அவன் வந்து இந்த தண்ணி குடிச்சு பபிள்ஸ் விட்டுற மாரி வேடிக்கையா நடப்பான். மேக்காவுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா தோணும். பின்னாடி அவங்க இன்டிமேட் ஆகுறாங்க. ஸோ மேக்காவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா பரஸ் ஒரு நிமிஷத்துல வந்து முடிச்சிடுவான். அதால மேக்கா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவா. அந்த நாள் முதலாம் திரியும் வந்து இதே மாரி நடக்க ஆரம்பிக்கும். மேக்கா டைம் கணக்கு போடுவா. ஸோ காலையில அவன் வந்து ஜாலியா இருப்பேன். இரவுல வந்து இதே ரிப்பீட். ஒரு நாள் வந்து ஏதோ குடும்பத்தில எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும்போது பிரசஸோட அம்மா வந்து சீக்கிரம் குழந்தை பெத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த நாள் பார்க்ல பரஸ் மேக்காவிட்ட வேணா பேசுவான். இன்னும் ஒரு சில நாள் பையனும் ஹேப்பியா இருக்கலாம். அவசரம் இல்லைன்னு சொல்லுவான். மேக்காவோ உனக்கு ஹேப்பினஸ் என்னன்றது தெரியாது. லவ் அடல்ட் மூவி பார்த்தியான்னு கேட்பா. சரி பர்ஸ் பார்த்துருக்கேன்னு சொல்லுவான். மேக்கா அந்த மூவில ஒன்றியும் பந்தரும் பேசிக்கிட்டு ஹேப்பியா இருப்பாங்கன்னு சொல்லுவா. பிரஸ் அதுகிட்ட கூட ஒரு சின்ன ஜோக் மாரி பதில் சொல்லுவான். அடுத்த நாளு ஸ்கூல்ல மாண்டஸு கம்ப்ளைண்ட் வரும். ரேகாவ அப்புறம் அழைக்கன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில ரேகா தனியா ஒரு ரூம்ல வந்து வைப்ரேஷன் மெஷின் ஒண்ணு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பியூனும் அத பார்த்து ஷாக் ஆகிடுவான். ஸோ பின்னாடி மேகாவும் பார்த்து அத போட்டு அதான் அத பத்தி யோசிக்க ஆரம்பிப்பா. அவளுக்கும் அந்த மாரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேண்டும்னு போல தோணும். ஸோ அந்த இரவு மீனும் அதே சிச்சுவேஷன் மேக்காவுக்கு திருப்தி கிடையாது. அடுத்த நாள் ரேகாவோட மெஷின வந்து திருடிக்கிட்டு வீட்டுக்கு போவா. அது யூஸ் பண்ணிட்டு இருப்பா. அப்போ வீட்ல ஏதோ சத்தம். அவசரமா வந்து ரிமோட்ட எடுத்துட்டு வெளிய வருவா. அது டிவி ரிமோட் மாரி ஹால்ல வைக்கப்படும். அங்கே இருந்த பெரியவங்க அத ஒண்ணு ஒண்ணா அழுத்துருவாங்க. அது மெஷின் ஆன் ஆகிடும். அதோட எஃபெக்ட் காரணமா மேகா ஹால்லவே அவ்வளோ ஒரு விஷயமா நடந்து கொள்ளுவா. வீட்ல இருந்த எல்லாரும் அத ஃபர்ஸ்ட் பார்த்து ஷாக் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ இரு குடும்பமும் பேசிக்கிட்டு டிவோர்ஸ் பத்தி முடிவு செய்ய நெனைப்பாங்க. ஸோ பரஸ் மட்டும் இது நம்ம 2 பேருக்குள்ள விஷயம்னு சொல்லி டிபெண்ட் பண்ணுவான். 1 மாசத்துக்கு அப்புறம் காஃபி ஷாப்ல 2 பேரும் சந்திப்பாங்க. பரஸ் மன்னிப்பு கேட்டு டிவோர்ஸ் வேண்டாம்னு சொல்லுவான். மேகாவும் நான் தப்பே செய்யல. ஆனா எட்டா வந்து தப்புன்னு சொல்லுவா.
இருவரும் வந்து மீண்டும் சேர்ந்து விடுவாங்க. இதோட இந்த மூவி முடிஞ்சிரும்.